Assalamu and hi everyone, welcome back to Rifkan vlog. எல்லாரும் நலமா இருக்கீங்களா? We all are doing good. மற்றொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் ஃப்ரைடே கிராண்ட் இஃப்தார் தான் பார்க்க போகிறோம். நான் பீஸாவுக்கு டோ ரெடி பண்ணுறதுக்கு ஈஸ்ட்டை ஆக்டிவ் பண்ணுறேன். அதுக்கு ஈஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சுகர் 1 டேபிள் ஸ்பூன், அதோட வார்ம் வாட்டர் இளம் சூடான நீரில் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா ஒரு 10 மினிட்ஸில் இந்த ஈஸ்ட் வந்துட்டு ஆக்டிவ் ஆகிரும். அது பிறகு நான் டோ ரெடி பண்ணுறதுக்கு உப்பு, ஈஸ்ட் ஆக்டிவ் ஆனது அதை எல்லாம் சேர்த்து நல்லாவே பிசைஞ்சிக்கிறேன். இதை வந்துட்டு ஸ்டிக்கி அரிக்கணும். இப்போ என்ன நம்ம கையை வச்சோம்னா ஒற்ற தன்மையில் இருந்துச்சுன்னா இந்த டோ வந்துட்டு ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும் நமக்கு. அப்போ நம்ம இது எல்லாத்தையுமே பிணைஞ்சிட்டு மேலால் கொஞ்சம் ஆயிலை பூசி அந்த இந்த ஏனத்திலையும் பவுல்லையும் வந்துட்டு நம்ம ஆயிலை பூசி வைக்கணும். ஏன்னு சொன்னால் நம்மளோட டோ வந்துட்டு டபுள் ஆகி வரக்குள்ளே அந்த பவுலில் ஒட்டிக்கிரிக்கும். அப்போ நம்ம ஈஸியாக எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆகிக்கும் இது. தென் நெக்ஸ்ட் நான் வந்து கஸ்டர்ட் ரெடி பண்ணுறதுக்கு மில்கை பாயில் பண்ணினேன். பாயிலான மில்கோட சுகரை ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பாயிலாக விட்டுட்டு பக்கத்திலேயே கஸ்டர்ட் பவுடரோட வாட்டரை மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணினேன். ஆட் பண்ணி கைவிடாமலுக்கு நம்ம கிளறிக்கே இருக்கணும். ஏன்னு சொன்னால் நம்ம இந்த பாயிலான மில்கில் இந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸை ஊற்றக்குள்ளே அது கட்டி ஆகிடும் குயிக்காகவே. அதால் நம்ம விடாமலுக்கு இதை கிளறிட்டே இருந்த மனுஷன்னா நமக்கு அந்த கட்டி ஆகாமலுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்ட்ரக்சர் ஒன்று நமக்கு கிடைக்கும். வளமையாகவே சின்னவங்களுக்கு கஸ்டர்ட்னா ரொம்பவே பிடிக்கும் இல்லையா? ஸோ எங்களோட சின்னவங்களுக்கும் கஸ்டர்ட் இருந்துச்சுன்னா ரொம்பவே பிடிக்கும். அப்போ அவங்க செய்யக்குள்ள பக்கத்திலே வந்துக்கு நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்திலே நின்றாங்க. அது செஞ்சு முடிஞ்சு ஃப்ரிட்ஜில் வைக்கும் வரையுமே பக்கத்திலேயே நின்றாங்க. தென் நாம் அடுத்ததாக செய்ய போகிறது குயிக் பிரியாணி. இதை நாம் டக்குன்னு செஞ்சிடலாம். இதுக்கு நம்ம பெருசாக எதுவுமே செய்ய தேவையில்லை. ஃபஸ்ட்டுக்கு ஒரு பவுலில் சிக்கனை போட்டுட்டு அதோட மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், குருமாத்தூள், ஃப்ரை பண்ணின ஒனியன் நீங்கள் ஏர்லியாகவே ஃப்ரை பண்ணி வச்சுக்கிருந்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃப்ரை பண்ணின ஒனியன், மிளகு, ஏலம், கராம்பு, சீரகம் இதெல்லாம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், லெமன், உப்பு, எண்ணெய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லாவே கையால் மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வச்சா அது பர்ஃபெக்டாக உங்களுக்கு ரெடி ஆகிரும். தென் நம்ம இந்த பிரியாணிக்கு ஹாஃப் பாயில் பண்ணின ரைஸ் எடுக்கணும். இந்த ஹாஃப் பாயில் பண்ண ரைஸுக்கு தண்ணியை கொதிக்க வச்சு இதில் நம்ம வளமையாக போடுற மசாலா ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே போட்டு உப்பும் போட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்கக்குள்ளே அரிசியை நம்ம ஆட் பண்ணணும். இது அரிசியை ஆட் பண்ணி ஹாஃப் பாயில் ஆனது நமக்கு பார்த்தா விளங்கும். அந்த அரிசியில் தன்மை ஹாஃப் பாயில் ஆகின மாதிரி இருக்கும். அந்த கொஞ்சம் அந்த முட்டரிசி பருவம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அந்த பருவத்தில் எடுத்துட்டு இந்த நம்ம ரைஸ் குக்கரில் வேணுமெண்டா ரைஸ் குக்கரில், வேறு நம்ம பொட்டில் வேணுமெண்டா பொட்டில், எதுலேயோ நம்ம குக் பண்ணுற ஏதோ ஒரு பாத்திரத்தில் நம்ம இந்த சிக்கனை போட்டு இந்த சிக்கன் வந்துக்கிட்டு கொஞ்சம் அந்த கொதி எழும்புற தன்மை வந்ததும் நம்ம மேலால் இந்த ஹாஃப் பாயில் பண்ணின ரைஸை போட்டுட்டு நம்மகிட்ட கலரிங் இருந்துச்சுன்னா கலரிங், இல்லை செஃப்ரோனை வந்துட்டு பாலில் மிக்ஸ் பண்ணி ஊற்றுவாங்க, இல்லை சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஊற்றுவாங்க. அப்படி இல்லை கலரிங் இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை. அதையும் போட்டுட்டு ஃப்ரை பண்ணின ஒனியன் அதோட ப்ளம்ஸை மேலால் போட்டுட்டு இதை நம்ம ஒரு 10-15 நிமிஷத்துக்கு விட்டெடுத்த மனுஷன் நமக்கு பர்ஃபெக்டான பிரியாணி ரெடி ஆகிரும். நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்ல மறந்துட்டேன். இந்த பிரியாணியை நம்ம இந்த ஃபஸ்ட்டுக்கு அந்த சிக்கனை நம்ம பொட்டில் போடக்குள்ள அந்த கிரம்பு, கருவேப்பிலை, மிளகாய் இது 3ஐயும் வந்துட்டு கூடவே ஆட் பண்ணினோம்னு சொன்னால் சரி. தென் நான் அடுத்தது வந்துட்டு பீஸாக்கு ஃபில்லிங் ரெடி பண்ணுறேன். இதுக்கு நான் ஏர்லியாகவே ஃப்ரோசன் ரெசிப்பியில் காட்டியிருப்பேன். சிக்கனை எப்படி நம்ம பீஸா ஷவர்மாக்கெல்லாம் ஃப்ரோசன் பண்ணி வைக்கன்னு சொல்லி அதில் தான் நான் எடுத்து இப்போ செய்ய போகிறேன். அதுக்கு நான் அந்த சிக்கனை டிரெக்டாகவே ஆயிலில் போட்டுட்டு அதை ஏர்லியாகவே எடுத்து நம்ம வச்சிடணும். ஒரு 8 ஹவர்ஸுக்கு முதலே நம்ம இந்த ஃப்ரீசர்லேருந்து கீழுக்கு நம்ம எடுத்து வச்ச மனுஷன்னா சரியாக இருக்கும். அப்போ எடுத்து வச்சுட்டு அதை வந்துட்டு ஆயிலில் டிரெக்ட்
டைரெக்டாகவே போட்டுட்டு அதோட கேப்சிகமும் ஒனியனும் போட்டு உப்பு கணக்குக்கு பார்த்து போட்டுட்டு அதை நம்ம நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நமக்கு ஃபில்லிங் ரெடி ஆகிடும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த டோவை ரெடி பண்ணி நமக்கு பார்த்தாலே விளங்கும் அந்த டோ டபுள் ஆகி வந்திருக்கும். அப்போ நம்ம அதை எடுத்து நான் 2 பீஸாக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை கட் பண்ணிவிட்டு நம்ம எந்த சட்டத்தில் பீஸா செய்ய போகிறோமோ அதில் வந்துட்டு நல்லாவே பட்டரை தடவிக்கணும். பட்டரை தடவிட்டு அந்த பீஸா டோவை நல்லாவே அரைச்சி ஷேப் பண்ணிவிட்டு அது அந்த தட்டத்தில் வச்சுட்டு அந்த டோவை வந்துட்டு நாம் ஒரு ஸ்போக்கால் குத்தி விடணும். ஏன்னு சொன்னால் நம்ம அவனில் வைக்கக்குள்ள அந்த டோ வந்துட்டு டபுள் சைஸ் ஆகும். டபுள் சைஸ் ஆகக்குள்ள அது உரமாகவே அந்த ஊதி எழும்பாமலுக்கு நம்ம இப்போ குத்தி நம்ம சொன்னால் அந்த டோ வந்துட்டு உரமாக எழும்பாமலுக்கு அமர்ந்த மாதிரியே இருக்கும். அதனால் இல்லைன்னு சொன்னால் நமக்கு அந்த ஷேப் வந்துட்டு ஒழுங்காக வராது. அப்படி நல்லா குத்தி விட்டுட்டு மேலால் பீஸா சோஸ் நான் ரெடி பண்ணது, ஹோம்மேடாக நான் வீட்டிலேயே ரெடி பண்ணது, அதை போட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் நான் அடுத்த அப்டேட்டில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதை போட்டுட்டு சிக்கன் ஃபில்லிங் போட்டு மொசரெல்லா சீஸ் போட்டு மேலால் இட்டாலியன் சீசனிங்கும் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட இட்டாலியன் சீசனிங் இருந்தால் போடுங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. தென் அந்த டோக்கு மேலாலே அந்த ஓரத்தில் எக்கை வந்துட்டு எக்கிட வைட்டை நம்ம கொஞ்சம் பூசி விட்ட மனுஷன்னா அந்த பன் ஊதி ரெடியாகி வரக்குள்ள கொஞ்சம் மொறுண்டு கலரிங்காக வரும். அடுத்தது இதை நான் வந்துட்டு ஒரு 20-25 நிமிஷத்துக்கு நான் அவனில் வச்சு எடுத்தேன். நான் 200 செல்சியஸில் வச்சு எடுத்தேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த ஹீட்டுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது 180க்கு கூட இருக்கணும். அதை விட குறை இருந்துச்சுன்னு சொன்னால் சரியான அந்த இதுக்கு வராது, அந்த க்ரன்ச்சி இல்லாமலுக்கு போயிடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சு எடுத்தீங்கன்னா ரெடி ஆகிடும். அதோட நான் அரேபியில் ஷுர்பான்னு சொல்லுவாங்க, நான் ஓட்ஸ் கஞ்சி ரெடி பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமலுக்கு வடையும் வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம நேரத்தோடையே மேக் அண்ட் ஃப்ரீஸில் வந்துட்டு இந்த வடைக்குரிய ரெசிபி பார்த்திருப்போம். அந்த வடையையும் ரெடி பண்ணி எடுத்தேன். எங்களோட சின்னவங்களுக்கு இந்த கஸ்டர்ட், பீஸா இதெல்லாம் வந்துட்டு பிரியாணி, சிக்கன் பிரியாணி இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இவங்களும் என்னோடைய சேர்ந்து நான் வேலை செய்யக்குள்ள ஃபுல்லாகவே இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு சரியான ஒரு எக்ஸைட்டடாக இருந்துச்சு இந்த சாப்பாட்டை சாப்பிட்றதுக்கு. அவங்களோட கண்ணெல்லாம் ஃபஸ்ட்டுக்கு போனது அந்த கஸ்டர்டில் தான். ஸோ இஃப்தாருக்கு முதலே அவங்க கஸ்டர்ட் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த இஃப்தார் டைமில் நம்மளோட சின்னவங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த சாப்பாடை நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும். ஏன்னு சொன்னால் நம்ம சின்ன வயசில் அவங்களுக்கு இஃப்தார், ஷஹர் இதெல்லாம் வந்துட்டு எப்படி நம்ம செய்கிறன்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்கக்குள்ள அவங்களுக்கு விருப்பமான சாப்பாடை நம்ம எட் பண்ணுறதால ஒரு ஆர்வம் உண்டு அவங்களுக்கு வரும். இப்படித்தான் நாமளும் நோம்பு இருக்கணும், நோம்பு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன சின்னவரும் சொல்லி திரிவார். என்னோம் சாப்பாடு கொடுத்தா நான் நோம்பு அப்படின்னு சொல்லி சில டைமில் சாப்பிடாமலுக்கும் போவார். அப்படி வந்துட்டு அந்த சின்னவங்களுக்கு சின்ன வயசுலே நம்ம அந்த மார்க்கத்தை ஊட்டுறதுக்கு இப்படி சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சோம்னு சொன்னால் அது பர்ஃபெக்டாகவே நமக்கு அமையும். இந்த ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதுக்கு கீழுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு விழும். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திப்போம்.